வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி சாட்டர்டே. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். த ரீசன் இஸ் நான் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி ஏஞ்சிட்டு பயங்கர ஒரு பெரிய வாக் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தோம். ஸோ அது வந்தவுடனே பயங்கர பசி வேறு. ஸோ குயிக்காக குளிச்சுட்டு ஸோ நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு குயிக்காக சின்ன வீடியோவாக இங்கே அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பாதாம்லாம் போட்டிருக்கேன். பாதாம், அப்புறம் குக்கும்பர், அப்புறம் லெமன், அப்புறம் வந்து கிரவுண்ட்நட். ஸோ இதெல்லாம் போட்டு தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த ஒரு நோட்டோட உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு மோட்டிவேஷனே வரமாட்டுது, என்னோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை குறைக்கிறதுக்கோ, அப்புறம் வந்து என்ன டயட் சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாமே எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதுதான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட லஞ்ச் ரொட்டீன், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன்லாம் போட்டு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஏன் ஃப்ரைடே போடலன்னு கேட்டிங்க. நான் வந்து ஒர்க் பண்ணதுனால என்னால் ரொம்ப டைட்டாக இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து எனக்கு அந்த வீடியோஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கே எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஐ வில் மேக் ஷூர் நான் அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன் டே இல்லை 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பழைய நீங்கள் வந்து எப்போ லீனாக இருந்தீங்களோ, எப்போ வந்து கரெக்டாக உங்களோட வெயிட் மெயின்டைன் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோணும், என்னடா நம்ம இவ்வளோ வந்து வெயிட் வந்து கம்மியாக இருந்திருக்கோம், நம்ம இப்போ இவ்வளோ வெயிட் ஏறிட்டோமே அப்படின்றது கண்டிப்பாக தோணும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் ப்ளஸ் உங்களோட ட்ரெஸ்ஸு இது ரெண்டுமே வந்து என்றைக்குமே உங்கள் கூட வச்சுருக்கோங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்சி வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி போட்டு பார்த்து தான் நான் வந்து என்னோட பேக் டு நான் ஷேப்பே கொண்டு வந்தேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே வந்து எப்பயுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஃபீல் தட் ஓகே, நம்ம அந்த திருப்பியும் அந்த இதுக்கு வந்து பேக் டு ஷேப் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்றது வந்து உங்களோட தாட் வந்து உங்களோட மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி இல்லையோ இந்த யூடியூப் பண்ணி 10 நாளில் வெயிட் குறையிறது, 1 மாதத்தில் வெயிட் குறையிறது, இல்லை நான் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும், அந்த ட்ரிங்க் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேடுறதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நானுமே போட்டிருக்கேன். ஜீரக தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிஞ்சர் அண்ட் லெமனாக இருக்கட்டும், நான் எல்லாமே போட்டிருக்கேன். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் வில் ஒன்லி ஆட் டு யுவர் மெட்டபாலிசம். உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை தான் வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குமே தவிர உங்களோட வெயிட் அது கண்டிப்பாக குறைக்கவே குறைக்காது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து தப்பு. ஏன்னா வந்து எதுவுமே வந்து கிராஜுவலாக தான் இருக்கணும். அப்படியே டப்புன்னு வந்து குறையுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்பாதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே உட்காந்து திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் எப்போ வந்து வெயிட் ஏறினீங்க அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். நான் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி நான் இங்கே பேசலை. அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வெயிட் ஏறினீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ வந்து யாருக்குமே வெயிட் போட்டிருக்காது. இப்போ நான் வந்து ஒரு 50 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 65 kg 70 kgக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துலலாம் அத்தனை கேஜி யாருக்குமே ஏறாது. ஸோ கிராஜுவலாக தான் நம்ம அப்படியே போட்டுகிட்டே ஒரு கேஜியாக போட்டுட்டு வந்துட்டு திடீர்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 75 kgs இருப்போம். அது பார்த்தீங்கன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருக்கும். அது வந்து அட் அ டைம் அப்படியே 1 மாதத்தில் இன்க்ரீஸ் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கிராஜுவலாக ஆகுறீங்களோ அதே மாதிரி தான் டிக்ரீஸ் ஆகுறதையும் கிராஜுவலாக தான் இருக்கணும். நீங்கள் ஏறுறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரே மாதத்தில் குறைக்கணும்னு நினைக்கிறது வந்து அது நியாயமே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அது அட்வைசபிளும் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து நல்லா ஏற்றிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ ஏறிட்டேன், ஸோ இவ்வளோ நாள் ஆச்சு நான் வந்து ஏறுறதுக்கு, ஸோ நான் குறைக்கிறதுக்கும் நான் கண்டிப்பாக அவ்வளோ நாள் எடுத்துப்பேன். அதுக்கு பேஷியன்ஸ் ரொம்ப வேணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டு உடம்பு ஏற்றிருக்கீங்களோ அதே பேஷியன்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பிடாமன்னு நான் சொல்ல மாட்டேன், டயட்டில் இருந்து நீங்கள் வந்து உடம்பு குறைக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. குயிக்காக ஷார்ட்கட் வந்து தயவு செய்து தேடாதீங்க. அது உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கொடுக்காது. கொடுக்கும் மேபி அந்த நேரத்தில் அப்படியே பயங்கர நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப டல் ஆகிடுவீங்க.
ஸோ நோ ஷார்ட்கட்ஸ் ஃபார் வெயிட் லாஸ், அது வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டே டு டே ரொட்டீனை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்களே தான் வந்து அதை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படியே இந்த நாட்டில் இது அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே வந்து எனக்கு வந்து நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்து உங்களோட ரொட்டீன் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்படியே ஒரு 1 month பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஆஃபீஸில் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இப்போ நான் பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் வந்துட்டு நீங்கள் எழுந்து சமைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டைம் வந்து கரெக்டாக அந்த விண்டோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரி, நான் நாளைக்கு வந்து இது மார்னிங் வந்து நான் இதை சாப்பிட போகிறேன்னா அது இருக்கா, அதே மாதிரி வந்து லஞ்ச் வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணும் போதும் இது இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கண்டிப்பாக தேவை. வீட்டில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காவது ஆப்ஷன் இருக்கும். பட் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா இது முன்னாடியே ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு பக்காவாக பிளான் பண்ணி உங்களோட ப்ரையாரிட்டியை செட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது லாஸ்ட், அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா என்னோட கேஸ் எடுத்துக்கோங்க. நான் மார்னிங் வந்து அடுத்த நாளைக்கு மார்னிங் வந்து நான் வந்து எக் சாப்பிட போகிறேனா, இல்லை கஞ்சி சாப்பிட போகிறேனா, இல்லை நான் சலாட் சாப்பிட போகிறேன்னா அப்படின்றது வந்து நான் முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே நான் டிசைட் பண்ணிடுவேன். நான் டிசைட் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எப்படி நான் வாக் பண்ணி தான் வருவேன். ஸோ நான் வரும்போதே வந்து அதுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு இது வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நான் என்ன சாப்பிட போகிறேன், அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன ஆகும்னா, அந்த நேரத்தில் வந்து மார்னிங் வந்து இது இல்லையா அது இல்லையா, சரி நம்ம ஜங்க் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைப்போம். டக்குன்னு ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோ இல்லை நம்ம வந்து ஒரு பிரெட்டு இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜங்க் ஐட்டம் தான் வந்து வாயில் போட்டு சரி அப்போதைக்கு நம்மளுக்கு வயிறு ஃபுல்லானா போகிறோம் அப்படின்னு நினைப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பிளான் வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடி நாளே எல்லாமே பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டிப்பு. ஸோ தட் உங்களுக்கு வந்து சரி நான் இதை தான் சாப்பிட போகிறேன், இதில் எனக்கு இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்க போகுது, ஸோ நான் எவ்வளோ ஜங்க் அவாய்ட் பண்ணுறேன்றது நீங்களே வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை மறந்து போயிட்டு ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக டின்னர் சாப்பிட்றது, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேஷுவலாக நடந்துடும். ஸோ அதுக்கு நான் ஒரு டிப் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஜங்க் ஐட்டம்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்குறதே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து வீட்டில் நீங்கள் வச்சாதான் நீங்கள் அதை வந்து கிராப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் இன்டேக் வந்து ஒரு 90% கம்மியாயிடும். நீங்கள் காஃபியில் சாப்பிட்றதோ டீயில் சாப்பிட்றதோ அதெல்லாம் வந்து இப்போ நார்மல். ஸோ அதுவும் நீங்கள் கட் பண்ணணுன்னு எனக்கு தெரிஞ்ச அது அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பன்னு, அப்புறம் வந்து கேக்கு, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிற வெயிட் எல்லாமே வந்து கம்மியாயிடும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்லேருந்தோ இல்லை நார்மலாக சாப்பிட்ற டீ காஃபி அதுலேருந்துலாம் உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஆட் ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஐட்டம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக நம்ம ரொம்ப வந்து வெயிட் போடுறவங்க எல்லார்ட்டும் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஜங்க் ஐட்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதை தான் சொல்லுவாங்க. இல்லை நான் சாப்பாடு சாப்பிட்டு நான் வந்து வெயிட் போட்டேன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வெளில சாப்பிட்றேன், எனக்கு வந்து அன்டைம் சாப்பாடு அப்படின்றது தான் உங்களோட கம்ப்ளைண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஃபுட்டில் வந்து ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுங்க. நீங்கள் அது இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கே பழகிடும். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து இல்லை என்னால் வந்து இந்த ஸ்வீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் டூத் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை பர்பி இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த செசமி சீட்ஸில் வந்து செய்வாங்க இல்லையா, வெல்லம் போட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கோ அதை நீங்கள் ஒரு 2 எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட அந்த கிரேவிங் வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் இந்த வந்து ஜங்காக இந்த மாதிரி இல்லை வந்து ஸ்வீட்ஸு, கீழே பண்ண ஸ்வீட்ஸு இல்லை வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ தட் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மெஜாரிட்டியாக வந்து உங்களோட வெயிட் கெயின் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஒரு டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை ஈஸியாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட கிட்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லை நான் ஸ்வீட்ஸ் ரொம்ப சாப்பிட்றனோ இல்லை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்ஸ் வந்து பீஸா இல்லை பர்கர் அந்த மாதிரி நிறைய நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லைஃப் ஸ்டைல் தான் என் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே அவன் அடாப்ட் பண்ணிப்பான். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து கிட்ஸ் வந்து கிராப் பண்ணி அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது சரி பரவாயில்ல இப்போ வெயிட்டாக இருந்தால் என்ன நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் இருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, நம்ம வந்து நம்மளே இவ்வளோ வெயிட்டாக இருந்துட்டு நம்மளே வந்துட்டு நம்ம உடம்ப வந்து சரியாக ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதே ஒரு லைஃப் ஸ்டைல் தான் குழந்தைங்களுக்கும் வரும். அவங்களும் போக போக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அந்த கண்ட்ரோல் இருக்காது, ஃபுட் கண்ட்ரோல் இருக்காது, வெளில நிறைய சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பயங்கர ஜங்க் எடுத்துக்கிறது, ஒரு பர்சனல் கேர் இல்லாமல் அவங்களும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் வருவாங்க. பட் அவங்கள பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்னடா இது நம்ம வந்து சரியாக வந்து அந்த அளவுக்கு நம்ம டேக் கேர் பண்ணலையோ அப்படின்ற கண்டிப்பாக அந்த தாட் வரும். ஸோ அந்த தாட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக நம்மளோட வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஃபுட் ஹேபிட் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்க்குறாங்க, நம்மளை வந்து என்ன அவங்க பார்க்குறாங்களோ அதை தான் செய்கிறாங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்கள வந்து இப்போ ரொம்ப வந்து கிராங்கியாக இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வந்து என் குழந்தை ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறான் கத்துறான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்களோ அதை தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அவங்க எதிர நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ரொம்ப ரொம்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. ஸோ நம்ம வந்து ஜங்க் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அவங்களும் ஜங்க் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்மளாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ ஏஜ் ஆயிருக்கோம் நம்ம வந்து ஓகே அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அவங்க தே ஆர் ஜஸ்ட் பட்டிங் இல்லையா. அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்டில் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடக்கூட மாட்டீங்க, வீட்டில் வாங்கியும் வைக்க மாட்டீங்க. ஸோ நம்ம குழந்தைங்களோட அட்லீஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் அண்டு ஹெல்த்துக்காகவாது நம்ம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி யோசிங்க, உங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம பழைய ஒரு ஜென்ரேஷன்லையாவது பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஃபுட் எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தது. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசீஸோ இல்லை வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவ்வளோ வரலை. பட் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவ்வளோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வந்து பழைய ஜென்ரேஷனில் ஃபாலோ பண்ண லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நோ மேட்டர் நம்ம எங்கே இருந்தாலுமே சரி அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபாரினில் இருக்கோம், இல்லை நம்ம வந்து சென்னையில் இருந்தாலும் நம்ம ஐடியில் இருக்கோம், இல்லை நான் இவ்வளோ இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன், இல்லை நான் என்னோட பேக்ரவுண்ட் இப்படி அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு, இல்லை நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வெளிலேருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம், இல்லை வந்து எல்லாமே குயிக் ஃபுட்டு ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ அதை மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாட் வி ஈட், ஹவ் வி ஆர், அது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்காகவாது நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும், அதையும் அவங்களுக்கு சொல்லியும் தரணும். ஸோ இது வந்து இன்னொரு டிப், உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகிட்டீங்க, நான் வந்து கண்டிப்பாக இப்போ டயட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன யோசிப்பீங்கன்னா, ஓகே நான் ஜங்க் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறேன், நான் வந்து பயங்கரமாக டயட் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ராங். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் உங்களோட ப்ராப்பர் ஃபுட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் 3 வேளை. ப்ளஸ் அது தவிர பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் ஸ்நாக்ஸு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல வந்து மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் எழுந்த உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு ஜீரக தண்ணியோட நீங்கள் உங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து காஃபி டீ எது வேணால் குடிச்சிக்கோங்க, அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ரொம்ப உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க, அது வந்து உங்களோட கிரேவிங் வந்து இன்னும் ஜாஸ்திப்படுத்தி விட்ரும். ஸோ அது எல்லாமே மினிமலாக வச்சுக்கோங்க. காஃபி வந்து நீங்கள் 2-3 வாட்டி குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு வாட்டியோட முடிச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரே ஒரு வாட்டி தான் நான் காஃபி குடிப்பேன். எழுந்தோடனே ஜீரக தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஒரே ஒரு வாட்டி காஃபி குடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஹோல் டே காஃபி எடுத்துக்கவே மாட்டேன். எந்த டைரி ப்ராடக்ட்ஸும் நான் எடுத்துக்க மாட்டேன், தயிர் தவிர. தயிர் கண்டிப்பாக எடுத்துப்பேன், நான் தயிர் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் மார்னிங் காஃபி குடித்தோடனே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 100% நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து பயங்கரமாக போட ஆரம்பிச்சிடும். இது நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வயிறு போட ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வயிறு வந்து அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து
பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல டிப் இது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல்சமாக சாப்பிடுங்க, நிறையவும் சாப்பிட்லாம், அதுவே நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ணும். அதை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப். நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். தோசை வகை, அப்புறம் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முட்டையிலையுமே வந்து மஷ்ரூம் போட்டு பண்ணுற ஒரு டிஷ்ஷு, நிறைய ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் எல்லாமே போய் செக் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெவியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து ஒரு சாலட் எடுத்துக்கோங்க, கம்பல்சரியாக வந்து ஒரு தால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இருக்கணும். தேர்டு தான் ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ரொம்ப பசிக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து லஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சாலட் இருக்கணும், ஒரு தால் இருக்கணும். ரைஸ் வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற குவான்டிட்டியோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படியே டிராஸ்டிக்காக குறைச்சிடாதீங்க. குறைச்சிங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம், ஏன்னா சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நீங்கள் அப்போ நீங்கள் வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயினாக டார்கெட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 o'clock மேலே சாப்பிடக்கூடாது. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதில் பாதி தான் சாப்பிட்ணும். டின்னர் தான் மெயின் ரீசன் ஃபார் உங்களோட வெயிட். நீங்கள் டின்னர் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே உங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட்டாகவும் அக்யூமுலேட் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய வெயிட் கெயின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டியது டின்னரில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணீங்களோ உங்களுக்கு நல்லது தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸாவோ இல்லை வந்து இப்போ வந்து சின்ன சின்ன பன்னீர் க்யூப்ஸு இல்லை வந்து ப்ரோட்டீன் ரிச் டின்னர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பிரேக்ஃபாஸ்ட், அதோட கொஞ்சம் கம்மி லஞ்ச், ரொம்ப ரொம்ப கம்மி வந்து டின்னர். இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறோம். 2-3 இயர்ஸ் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு, நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டோம். 7 மணியோட எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி எல்லாத்தையும் கிச்சன் எல்லாம் தொடச்சி இற கட்டிடுவோம். ஈவன் என் பையனுமே பார்த்தீங்கன்னா என் கூட தான் சாப்பிடுவான் உட்காந்து. அவனுக்கும் நான் அதுக்கு மேலே நான் கொடுக்கவே மாட்டேன். என்னடா குழந்தைங்களுக்கும் இப்படியான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு தான் ஜாஸ்தி சீக்கிரமாக வெயிட் போட்டுருது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள வந்து குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்பிட்வீன் வந்து நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு இருக்காதீங்க. இன்பிட்வீன் வந்து நான் மஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பனானாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லை வந்து நட்ஸு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா மஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி வந்து நீங்கள் வந்து ஜீரக தண்ணியாக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்சதுன்னா சுடு தண்ணி குடிங்க. சுடு தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பர்ன் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு டைஜஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு சின்னதாக ஒரு ஜிஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், என்ன லஞ்ச் சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நான் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் இது ஏன் லாஸ்ட்டில் வச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்தோடனே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும் மைண்டில். நம்ம என்னதான் வந்து டயட் இருந்து நம்ம என்னதான் வந்து இந்த ஜங்க்ல அவாய்ட் பண்ணி ஃபாலோ பண்ணாலுமே வெயிட் குறையணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி மினிமம் ஒரு 45லேருந்து 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். அது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களோட உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். நீங்களே வந்து உங்களோட ஸ்டாமினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க. நான் வந்து இங்கே சின்னதாக ஒரு இது மாதிரி குயிக்காக ஒரு வீடியோ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி எவ்வளோ கிளாக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மிஷம் நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் 1 week இதுவுமே நான் என்னோட ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் நடந்தது மட்டும்தான் காமிக்கும். ஏன்னா நான் சண்டே வந்து நான் ஐ வில் நாட் கோ ஃபார் எனி ஆக்டிவிட்டி. சண்டே மட்டும் கம்ப்ளீட் ரெஸ்ட் நம்மளுக்காக. நீங்களும் வந்து அது மாதிரி வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெஸ்ட் வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மிச்ச நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிளாக் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து உங்கள் உடம்புலேருந்து எத்தனை கேலரிஸ் பர்ன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு டைம் இல்லை, என்னால் போக முடியலன்னு சொல்லாதீங்க. கை குழந்தை வச்சுருந்தீங்கன்னா அவங்கள பகியில்
உட்கார வச்சுட்டு கூட நீங்கள் தள்ளிட்டே கூட வாக் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஒரு நடக்கிற குழந்தையா இருந்ததுன்னா அதையும் கூட்டிகிட்டு போங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் வந்து வாக்கிங் போகும்போது என் பையனை கூட்டிகிட்டு தான் போவேன், அவனுமே நடப்பான். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. ஏன்னா இப்போ வந்து வெளில போய் விளையாடுற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்குமே அந்த ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்துருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next video, take care, bye.